முத்தழியோ என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ஆமா நீங்க லீவ் கொடுத்துட்டீங்க. சாப்பாடு உங்ககிட்டயா எங்ககிட்டயா? சாப்பாடு இல்ல சம்பளம் இல்லையா? எனக்கு லீவ் வேணாம். இவ்வளவு லீவ் கொடுத்துருவாங்களா? சம்பளம் நான் லீவ் கட்டினேன். ஏய் நல்ல முறையா சொன்னா கேட்க மாட்டியா? சாப்பாடு மாதிரியா? தனக்கு தீரம் பின்னு வரைய மாதிரி அந்த பின்னு முதல் தேர்ந்து வரும். மூத்தவன் தத்தோனோ சாப்பாடு போடுறீங்க சம்பளம் தரீங்க. சரி கைகள்லாம் அரசாங்கத்துல வேலையே செய்ய முடியாது. கூத்தாதான் சாப்பாடு சம்பளம் இருக்கு. தரீங்களா இல்லையா? எங்க எதை பேசணும்னு பார்த்து பேசணும். கேட்கலாமா? அரசாங்கத்தை சரக்கு இல்ல. அரசாங்கத்துல இப்ப நீங்க மட்டும் பிரிட்ஜுல வச்சுட்டு கூலியா குடிக்கல. நைட் 9 மணி ஆனா போதுமா? போங்க போங்க சொல்லிட்டா அப்படியே பாட்டில் ஊத்தா குடிக்கா கொஞ்சம் பாக்குறான். சரக்கு இருக்குதா இல்லையா? சரக்கு கேட்டா எதையோ பேச வந்து உண்மைதான். எதையோ பேசி நம்முடைய மகன் மூத்த மகனோ வயலாடு சென்றிருக்கின்றார்களவா? அவன் நம்முடைய தாயகம் திரும்பலாக ஈத வந்திருக்கின்றது. கேட்ட உடனே அளவிலா அந்த மாதிரி இருக்கிறது. அந்த சந்தோஷமான செய்தியை உன்னிடத்தில் கூற வேண்டும் என்று அழைத்தி, ஆனால் இவர்கள் இருவரும் வந்து குறுக்கே குறுக்கே வெட்டுகின்றார்கள். இருந்தாலும் அவர்கள் வருவதை முன்னிட்டு குறுக்கினத்தை குழையிறீங்க ஒண்ணு இல்ல. அப்பொழுது எப்படி பார்த்தீனோ அதுவே புலிவுடன்